ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் பர்சன் ஏன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, நல்ல ஜாலியாக இருக்காங்க, திடீர்னு சைலண்ட் மோட்க்கு போயிடுறாங்க, திடீர்னு மியூட் ஆன மாதிரி எந்த மெசேஜ் கால்ஸ் எதுவுமே இல்லை, திடீர்னு உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, உங்களுக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஷனாக இருக்கீங்க. உண்மையாகவே இந்த பர்சன் லவ் பண்ணுறாங்களா, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, இவங்க லைஃப்பில் வேறு ஒரு பர்சன் இருக்காங்களா, தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, அப்படின்லாம் பல கேள்விகள் உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகேவா, ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங். யாருக்கு ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா என் கூட நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட பர்சன் திடீர்னு சைலண்ட் மோட்க்கு போகிறதுக்கான காரணம் என்ன, ஏன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, இவங்க இதை மாற்றிப்பாங்களா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நமக்கு ஒன்றுமே புரியாது, நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. ஏன் என்னன்னே தெரியாது. மெசேஜ் வருமானு நம்ம வெயிட் பண்ணுவோம். சரி, நம்ம அனுப்பிச்ச மெசேஜ்க்கு ரிப்ளை வருதான்னு வெயிட் பண்ணுவோம். நம்ம அனுப்பிச்ச மெசேஜை அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணியாவது பார்க்குறாங்களான்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு ரிப்ளை பண்ணலை, ஏன் எதனால், அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் தான். ஸோ இது எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது என்ன கார்ட்ஸ் கொடுக்குறாங்க ஸ்பிரிட்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸ்பிரிட்ஸ் சொல்லுங்கள், நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் திடீர்னு சைலண்ட் மோடு போகிறதுக்கான காரணம் என்ன. 4 of Wands ரிவர்ஸ்ட். ஓகே, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 4 of Pentacles ரிவர்ஸ்ட், 10 of Pentacles, 3 of Cups, Judgment, Death, 8 of Wands, 5 of Wands, 4 of Cups. ஓகே, இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம எல்லா கார்ட்ஸையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ், ஏன் உங்கள் பர்சன் சைலண்ட் மோடுக்கு போகிறாங்க, அவங்களோட இந்த பிஹேவியரை மாற்றிப்பாங்களா அப்படிங்கிறத இந்த ரீடிங் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஒய் தே ஆர் கிவிங் சைலண்ட் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து 4 of Wands வந்திருக்கு, அதுவும் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, இந்த கார்டு அப்ரைட்டாக வந்திருக்கு அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன், உங்கள் லவ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஸ்டேபிளாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். பட் ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படிங்கிறதால இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹார்மோனி இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, இதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து அதிகமாகுது, ஒரு அந்த கமிட்மெண்ட் பார்த்தினா குழப்பங்களும் அதிகமாக இருக்குது. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, இதனால் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வருது, ப்ராப்ளம்ஸ் வருது. ஓகேவா, அடுத்து பார்த்தோம், இதுவும் ஒரு ரீசன். உங்கள் பர்சன் வந்து ஏன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னுமே உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி வரல. ஓகேவா, அது வந்து அந்த எமோஷனல் மெச்சூரிட்டி டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. இன்னுமே ஒரு சைல்ட் லைக் பிஹேவியர் தான் இருக்குது. அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சீரியஸாக ஹேண்டில் பண்ணுற ஸ்டேஜுக்கு இன்னும் வரலைங்கிறது இந்த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலயமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 4 of Pentacles வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபியர் இருக்குது. என்ன ஃபியர் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபியர் ஆஃப் லூசிங் கண்ட்ரோல். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது. அவங்களால வந்து தன்னோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஓகேவா, அவங்க வந்து அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. அதனால தான் அவங்க வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் மூலயமா சிச்சுவேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, இந்த 4 of Pentacles மூலயமா தெரியறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உங்களை இழந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அவங்களால அவங்களோட எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் சரியான வழி, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தான் சரியான ஒரு ஆயுதம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க. அது மூலயமா சுச்சுவேஷனை அவங்க கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அவங்களையே வந்து பின்தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவங்கள விட்டு நீங்கள் நகர மாட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி. ஓகேவா, அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து
ஏன் அவங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ள என்ன இருக்குது ஆக்சுவலி வாட்ஸ் ரியலி கோயிங் ஆன் இன்சைட் தெம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த 10 ஆஃப் பென்டிகிள்ஸ் மூலயமா என்ன மெசேஜ் சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு, லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கு வேணும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து உங்கள் மூலயமா ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனால் அதை வந்து அடையிறதுக்கு எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. ஓகேவா? அந்த கிளாரிட்டி இல்லை அவங்கக்கிட்ட. அதனால் அவங்க வந்து விலகுறாங்க, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஓகே, அதனால தான் அவங்க வந்துட்டு இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் மூலிமா விலகி போகிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, வெளியில் வந்து அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. நிறைய விஷயங்களை வந்து அவங்க உங்களை தாண்டி நிறைய விஷயங்களில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது இந்த 3 ஆஃப் கப்ஸ் மூலயமா நமக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உங்களுக்கு சில விஷயங்கள் தோணலாம். அவங்க நிறைய விஷயத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வெளியில் போவாங்க. உங்கள் கூட இருக்கிறத விட மற்றவங்க கூட அவங்க வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்குள்ளே வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பம் ஏற்படுற மாதிரியே தான் அவங்களோட பிஹேவியரும் இருக்குது. சைலண்ட் மோடுக்கு போகிறாங்க, விலகி போகிறாங்க. ஒரு ஆசை எல்லாம் இருக்குது, ஆனால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எப்படி அடையணும்னு தெரியாமல் அவங்க உங்களை விட்டு விலகி போகிறாங்க. ஸோ இந்த 3 ஆஃப் கப்ஸ் மூலயமா சொல்கிறது அவங்களுக்கு உங்களை தாண்டி வெளியில் பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். அவங்களுமே உங்ககிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஓகே, அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டெத் கார்டு, இந்த 2 கார்டுமே சொல்கிற மெசேஜ் என்ன எடுத்து பார்த்தோன்னா, ஒரு ஒரு பெரிய இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்கள் பர்சனுக்குள்ளே நடக்குது. ஓகேவா? டெத் கார்டு வந்தாலே அந்த டாக்ஸிக் ஹேபிட்ஸு, அந்த டாக்ஸிக் பேட்டர்ன்ஸு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அந்த பழைய ஹேபிட்ஸ், ஈகோ, அவாய்டன்ஸ், ஃபியர், இது எல்லாத்தையுமே, இந்த ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஓவர் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. ஸோ உண்மையாகவே அவங்களுக்குள்ளே இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே குழப்பம், உங்களை பற்றின டவுட்ஸ் இருக்குது. உங்கள் கூட லாங் டேர்ம் லைஃப் ஹாப்பியாக போகுமா, ஃபுல்லாக இந்த லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம இறங்கலாமா, நிறைய விஷயங்கள் இருக்குது. கல்யாணம் வரைக்கும் போகுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. பட் இப்போது நம்மளும் வந்து நம்மளோட சில ஹேபிட்ஸை மாற்றிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கார்டு அவங்களுக்குள்ளேயுமே அது வந்து சைலண்ட் மோடில் போகிறது, அவங்களே அதை உணர்றாங்க. இது ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன், நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களுமே ரியலைஸ் பண்ணுறாங்க. அதால் அவங்களுக்குமே அந்த வலிகள்லாம் இருக்குது. அவங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதால நீங்களுமே வந்து சம்டைம்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க உங்கள் பர்சனுக்கு. உங்களோட பர்சன்கிட்ட நீங்கள் ப்ராப்பராக பேச மாட்டேங்கிறீங்க. அவங்க எதிர்பார்க்குறது வந்து நடக்க மாட்டேங்குது. நீங்கள் எப்போவுமே அவங்க பின்னாடியே தொங்கிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கணும், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கணும், அவங்க பின்னாடி நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும், அவங்க பின்னாடியே நீங்கள் அலையணும் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து எப்போவுமே அவங்க வந்து உங்களோட நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் லவ் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மேனிப்புலேட்டிவ் கேரக்டர் இருக்குது. அவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க உங்களை. ஓகே, ஒரு அவாய்ட் பண்ணுனா, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுனா, ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, அதை வச்சு உங்களோட லவ்வை மெஷர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து ஒரு டைம் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணுறீங்க, அவங்க மேலே ஓவர் அஃபெக்ஷன், ஓவர் லவ் எல்லாமே இருக்குது அப்படின்றத ரியலைஸ் பண்ணினாலும் அதோட விட மாட்டேங்கிறாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக அதே ஆயுதத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ் பர்சனாக இருக்காங்க. இது வந்து இந்த பர்சன் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு கார்மிக் லெசன் கிடைக்க போகுது கிடைக்குது. ஓகேவா? அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலமா தெரியுது. இது ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப். இவர் வந்து ஒரு கார்மிக் பார்ட்னர் தான் உங்களுக்கு. ஓகே, அதனால தான் உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறாங்க. உங்களை வந்து கார்மிக் பார்ட்னர் எப்போவுமே வந்து நம்மளோட இண்டிபெண்ட்டை நமக்கு திரும்ப கொடுத்துட்டு தான் போவாங்க. ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே அவங்கள விட்டு விலகிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு லெசன்ஸை தான் கொடுப்பாங்க. விலகுவீங்க, அதுக்கப்புறம் அவங்க ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட வருவாங்க, அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து கர்மா ஆக்டிவேட் ஆகிருக்கு. கார்மிக் ரிலேஷன்ஷிப் இது. இவர் வந்து கார்மிக் பார்ட்னர், கார்மிக் லெசன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, இந்த அவாய்டண்ட்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவைதானா அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. நீங்களுமே உங்கள் பர்சனை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டிங்க. நீ ஏன் வந்தாவா, வராட்டே போ,
நான் இன்னும் உண்மையாக லவ் பண்ணுறேன், உனக்கு புரிஞ்சாவா, புரியலைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான பிஹேவியரை நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அந்த ஒரு மாற்றம், உங்களோட பிஹேவியரில் ஏற்பட்ட மாற்றம் அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை இப்போது உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஸோ உங்கள் பர்சன் வந்து இந்த பிஹேவியரை மாற்றிப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வில் தே சேஞ்ச் திஸ் பிஹேவியர்? ஓகே, 8 ஆஃப் வான்ஸ் மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, அவங்க வந்து இப்போ வந்து ஒரு ஆக்ஷன் மோடுக்கு வர போகிறாங்க. ஓகேவா, அவங்கக்கிட்டேருந்து சீக்கிரமாகவே ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரப்போகுது. ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டை ரிவீல் பண்ணுற கார்டு இது. ஸோ உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்கள் பர்சன் இப்போது அவங்களுமே அந்த பெயினை ரியலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பழைய ஹேபிட்ஸை விட ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் சீக்கிரமாகவே உங்களை கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. ஒரு ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் உங்கள்கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 5 ஆஃப் வான்ஸ். ஒரு ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் வந்தாலும் உங்கள் பர்சன் உங்களை அப்ரோச் பண்ணினாலுமே இந்த 5 ஆஃப் வான்ஸ் மூலிமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வரும், நிறைய ஈகோ கிளாஷஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட வரப்போகிறாங்க, கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க, உங்களை மீட் பண்ண போகிறாங்க. மீட் பண்ணும்போது உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வருது, நிறைய ஈகோ கிளாஷஸ் வருது, நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப காமாக இருக்கணும். ஓகேவா, அவங்க என்ன பேசினாலுமே அவங்களுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் பேசி புரிய வைக்கணும். ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணணும். அவங்கக்கிட்ட உங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 4 ஆஃப் கப்ஸ். இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சம்டைம்ஸ் வந்து உங்கள் பர்சனோட பிஹேவியர் அவங்களுக்கே ரொம்ப போரிங்காக இருக்குது. ஓகே, ரொம்ப போர்டமாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகேவா, நம்மளோட ஹேபிட்ஸ் தப்பு, நம்ம நினைக்கிறது தப்பு, நம்ம பிஹேவியர் தப்புங்கிறத அவங்க கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவாங்க. அவங்க இன்னும் புரிஞ்சுப்பாங்க. இக்னோர் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அவாய்ட் பண்ணுறது, சைலண்ட் ட்ரீட்மெண்ட், இது எதுவுமே பிரச்சனையை தீர்க்காது. பேசினா மட்டும்தான் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது உங்கள் பர்சன் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவாங்கங்கிறது இந்த 4 ஆஃப் கப்ஸ் மூலமா தெரியுது. ஸோ ஃபைனலாக இந்த ரீடிங் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து கண்ட்ரோல், ஒரு பயம், மெச்சூரிட்டி இஷ்யூஸ். ஓகேவா, இதெல்லாம் தான். அவங்க கண்ட்ரோல்குள்ளேயே உங்களை வச்சுக்கணுன்னு பார்க்குறாங்க, உங்களை இழந்துருவோமோன்னு பயப்படுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு லாங் டேர்ம் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குமா அப்படின்ற பயம் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒரு நிறைய மெச்சூரிட்டி இஷ்யூ இருக்குது. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவங்களோட மெச்சூரிட்டி வந்து, அந்த எமோஷ்னல் மெச்சூரிட்டி இன்னும் டெவலப் ஆகலை. ஓகேவா, அவங்க வந்து கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது ஜட்ஜ்மெண்ட் கார்டு அண்ட் டெத் கார்டு அண்ட் 8 ஆஃப் வான்ஸ் இந்த கார்டு மூலமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அவங்க கண்டிப்பாக அவங்களோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிப்பாங்க. பட் அது இன்ஸ்டண்ட்டாக இல்லை, கிராஜுவலாக தான் வரும். ஓகேவா, நீங்கள் உடனேலாம் எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது, பொறுமையாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து நீங்களுமே வந்து அவங்க கூட ஈக்குவலாக போட்டி போட்டுட்டு சண்டை போடாமல் ஆர்கியூ பண்ணாமல் காமாக இருந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. உங்களோட மனசு எப்படி இருக்குது, உங்கள் மனசில் அவங்கள எங்கே வச்சுருக்கீங்க, என்ன மாதிரியான ட்ரீமில் நீங்கள் இருக்கீங்க, என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, அதுக்கான ஒரு டிவைன் டைமிங்கை யூனிவர்ஸ் உங்களுக்கு க்ரியேட் பண்ண போகிறாங்க. சீக்கிரமாகவே ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன், ஒரு ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன் வருது. அந்த நேரத்தில் நீங்கள் ஓப்பனாக உங்களோட சைடு என்னென்ன விஷயங்கள் பேச வேண்டியிருக்கோ அதையெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்னு தெரியுது, ஒரு கார்மிக் கனெக்ஷன்னு தெரியுது, ஒரு கார்மிக் லெசனை கொடுக்கறதுக்கு தான் இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஸோ உங்களால் விடவும் முடியலை, தொடரவும் முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கார்மிக் சைக்கிள் க்ளோஸ் ஆகும்போது தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஸ்மூத்தாக நல்ல நிலைமைக்கு போகும். அப்படி இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிடும். அடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் இந்த சைக்கிள் முடியும் போது ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு டைமிங்கை யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் டிவைன் டைமிங். அந்த டைமிங்கில் நீங்கள் ஓப்பனாக எல்லாத்தையும் பேசுங்க, உங்கள் சிச்சுவேஷனை எடுத்து சொல்லுங்கள், உங்களோட மனசை அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துங்க. நீங்கள் டோட்டலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் அவங்க எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி புரிஞ்சு மாறிட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு டைம் கொடுங்க, அவங்களோடதையும் கேளுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பேசி ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் இன்ட்யூஷனை கேட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே,
இந்த ரீடிங் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் அதுதான். இப்போ நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். சொல்லுங்கள் யூனிவர்ஸ், நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் ஏன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க மாற்றிப்பாங்களா? சொல்லுங்கள் யூனிவர்ஸ். soul type, unexpected outcomes, daydreaming. ஓகே, நம்ம டேரோ ரீடிங்கில் என்ன பார்த்தோமோ அதுதான் ஆரக்கிள் மெசேஜ்லேயும் வந்திருக்கு. சோல் டைப், ஐ ஆல்வேஸ் ஃபீல் கனெக்டட் டு யூ. உங்கள் பர்சன்ட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அவங்களும் உங்களை தான் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? அவங்க அதாலேயே போராக ஃபீல் பண்ணுறாங்க, அதால் அவங்களும் ஹர்ட் ஆகுறாங்க. அடுத்து அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம், திங்ஸ் டிடன்ட் கோ தி வே ஐ பிளான்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்னோடய பிளான் என்னவோ அந்த மாதிரி விஷயம் போகலை அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நீங்கள் அவங்க பின்னாடியே வந்துட்டுருப்பீங்க அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் அப்படி இல்லை, நீங்களாம் எப்போ என்னை புரிஞ்சுக்கிறீங்களோ வாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வேலையே போயிட்டுருக்கீங்க. இதை வந்து உங்கள் பர்சன் எதிர்பார்க்கல. அண்ட் டே ட்ரீமிங், ஐ எம் ஆல்வேஸ் லாங்கிங் ஃபார் யூ. எஸ், அவங்க ஏற்கனவே உங்கள் கூட தான் வந்து ஒரு லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்த்துட்ருக்காங்க. உங்கள் கூட வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும், இது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி டே ட்ரீமிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்தாலுமே நீங்களும் சைலண்ட் மோடுக்கு போனதால் ஃபுல்லாக அவங்க ஐ எம் ஆல்வேஸ் லாங்கிங் ஃபார் யூ, உங்களை நினச்சி ஏங்கிட்டு இருக்காங்க, உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் மூலியம் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் கூட தான் கல்யாணம் பண்ணணும், உங்களை தான் லைஃப் பார்ட்னராக பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த கார்டு மூலயமாவும் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவங்க உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அவங்களுக்குள்ளேயே இப்போ ஒரு மாற்றம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப் கார்மிக் சைக்கிள் முடிஞ்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது தான் இந்த டேரோ ரீடிங் அண்ட் ஆரக்கிள் மெசேஜஸ் மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.